Welcome to Quadratic Physics. நான் உங்கள் சிவகுமார். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம், வெக்டரின் பண்புகள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ண அப்படின்னா வெக்டரை எப்படி குறிப்பிடுதல் மற்றும் வெக்டரின் கழித்தல் பார்க்கலாம். ஓகே, ஸோ வெக்டரை எப்படி குறிப்பிடுதுன்னு பார்க்கலாம். ஒரு பரிமாணம், இரு பரிமாணம், முப்பரிமாணத்தில் பார்க்கலாம். ஸோ வெக்டரின் குறிப்பீட்டு. ஸோ இப்போ நான் வெக்டர் ஒரு பரிமாணத்தில் இருக்கு அப்படின்னா, ஒரு பரிமாணம் அப்படின்னா ஸோ எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அந்த வெக்டரை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, ஸோ ஏங்கிறது ஒரு வெக்டர் அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அது பார், இந்த பார்ல இருக்க கோடு எது ரெப்ரசென்ட் பண்ணுது? நீளத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. என் மதிப்பு அதுல இருக்க ஏரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். இதே ஒரு பரிமாணம் அப்படின்னா 1D எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? AX I cap. சோ இதுல AXங்கிறது என்ன அப்படின்னா என் மதிப்பு, I cap அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எந்த டைரக்ஷன்ல அந்த வெக்டர் செயல்படுதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ I cap நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாம் X டைரக்ஷன்ல செயல்படுது அந்த வெக்டர் சொல்லலாம். இதே இரு பரிமாணம் சொல்லிட்டேன். ஓகே, சோ கூடவே X கூட என்ன வரும்? Y வரும். சோ Y axis. ஓகே, இரு பரிமாண வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? AX I cap plus AY J cap ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ AX உம் AY உம் என்னது? என் மதிப்பு. AXங்கிறது X ஓட கூறு, AYங்கிறது Y ஓட கூறு. இதே முப்பரிமாணம் சொல்லிட்டேன் அப்படின்னா 3 டைமென்ஷனல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? X Y. சோ கூடவே என்ன வந்துரும்? Z axis வந்துரும். ஓகே, சோ AX I cap plus AY J cap plus AZ K cap ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ இத நான் B வெக்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா B வெக்டர் 3 டைமென்ஷனல்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? முப்பரிமாணத்துல. சோ BX I cap BY J cap plus BZ K cap ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வெக்டரை எப்படி கூட்டலாம் அப்படின்னா A வெக்டர் plus B வெக்டர் எப்படி கூட்டலாம்? சோ AX நான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எழுதுறேன். A வெக்டர் AY J vector plus AZ K vector plus BX I vector BY J vector BZ K vector. ஓகே, சோ X ஓட கூறுகளை நான் கூட்டணும், Y ஓட கூறுகளை நான் கூட்டணும், Z ஓட கூறுகளை கூட்டணும். நான் என்ன சொல்லலாம்? A vector plus B vector சொல்லலாம். இப்போ X ஓட கூறுகளை கூட்டினா என்ன கிடைக்கும்? AX plus BX I cap. So इधर ரெண்டே நான் கூட்டிட்டேன். So AY plus BY J cap. Y ஓட கூறுகள் plus AZ BZ இதோட கூறுகள், Z ஓட கூறுகள் எனக்கு. இங்க இருக்கிறது எனக்கு டைரக்ட் திசையும் இருக்கு, எண் மதிப்பும் இருக்கு. எனக்கு எண் மதிப்பு மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் மாடுலஸ் எடுக்கணும். So எண் மதிப்பு என்ன பண்ணணும்? சோ இப்போ A ஓட எண் மதிப்பு பார்க்கலாம். A ஓட எண் மதிப்புனா என்ன? மாடுலஸ். சோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா A, சோ Aங்கிறது மாடுலஸ் எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எண் மதிப்பை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். AX ஸ்கொயர் plus AY ஸ்கொயர் plus AZ ஸ்கொயர். இப்போ A ஓட அலகு வெக்டர் வேணும். சோ A ஓட அலகு வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So A cap is equal to A cap அப்படிங்கிறது என்ன? அலகு வெக்டர். So எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? A bar divided by modulus A bar. So இந்த அலகு வெக்டர் எதை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணும்? எந்த டைரக்ஷன்ல அந்த வெக்டர் செயல்படுறதுக்கு மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணும். So once எனக்கு A வெக்டர் modulus A தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணலாம்? அலகு வெக்டரை கால்குலேட் பண்ணலாம். சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சோ A வெக்டர் நான் கொடுத்துட்டேன். A வெக்டர் 2i cap plus minus 3j cap. இரு பரிமாண வெக்டர் B கொடுத்திருக்கேன் I cap plus 4j cap. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? சோ A plus B நான் கால்குலேட் பண்ணனும். then A cap B cap நான் கால்குலேட் பண்ணனும். So A ஓட அலகு வெக்டர், B ஓட அலகு வெக்டர் நான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் A plus B நான் கால்குலேட் பண்ணனும். A plus B. So A ஓட x காம்பவுண்டும் B ஓட x காம்பவுண்டும் நான் ஜாயின் பண்ணனும். அதே மாதிரி
a ஓட j காம்பவுண்டும் b ஓட j காம்பவுண்டும் ஆட் பண்ணணும். சோ இப்போ ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும் 2 பிளஸ் சோ இங்க i கேப் இங்க எதுமே இல்ல அப்படினா இதோட வேல்யூ என்னது 1. ஓகே i கேப் i ஓடது இங்க 2 சோ இங்க ஓடது 1 சோ i கேப் சோ பிளஸ் சோ j காம்பவுண்ட் இங்க பாத்தீங்க அப்படினா -3 இங்க +4 j கேப் சோ எனக்கு என்ன கிடைச்சிரும் 2 + 1 3 i கேப் பிளஸ் -3 + 4 அப்படிங்கிறது 1 j கேப் சோ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு கேப் எனக்கு கிடைச்சிருச்சு சோ a + b எனக்கு கிடைச்சு இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும் மாடுலஸ் a சோ a கேப்பை கால்குலேட் பண்ணனும் a கேப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் a பார் டிவைடட் பை மாடுலஸ் a பார் சோ எனக்கு a பாரோட வேல்யூ எனக்கு தெரியும் இப்போ நான் மாடுலஸ் a கால்குலேட் பண்ணனும் மாடுலஸ் a is equal to under root ax component under square plus ay component under square so 2 square plus -3 square okay இதுக்கு என்ன கிடைச்சிரும் 4 2 square 4 plus 3 square என்ன கிடைச்சிரும் 9 கிடைச்சிரும் so 4 plus 9 30 இது மாடுலஸ் a ஓட வேல்யூ so இப்போ மாடுலஸ் b ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சேம் திங் bx ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் plus by ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் நாம ஆட் பண்ணனும் so bx ஓட கூறு என்ன 1 ஸ்கொயர் plus by ஓட கூறு என்ன அப்படினா 4 ஸ்கொயர் எனக்கு கிடைச்சிரும் 1 plus 16 எனக்கு என்ன கிடைச்சிரும் 70 நான் once இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் a cap ஓட வேல்யூ கிடைச்சிரும் so 2i cap minus 3j cap divided by modulus ஓட வேல்யூ √13 இங்க i cap plus 4j cap divided by √70 இரண்டு வெக்டர்களின் கழித்தல் So last class என்ன டிஸ்கஷன் பண்ணோம் இரண்டு வெக்டர்களின் கூடுதல் டிஸ்கஷன் பண்ணோம் இப்போ என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படினா இரண்டு வெக்டர்களின் கழித்தல் so a வெக்டர் minus b வெக்டர் எனக்கு என்ன கிடைக்கும் ரிசல்டன்ட் வெக்டர் எனக்கு கிடைக்கும் so a வெக்டர் plus minus of b வெக்டர் is equal to resultant வெக்டர் தொகுப்பயன் வெக்டர் அப்படினா என்ன b வெக்டர் minus எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது ரெப்ரசன்ட் பண்ணுது எக்ஸாம்பிள் சோ இது நான் a வெக்டர் எடுத்துட்டேன் ஓகே b வெக்டர் இது என்னோட b வெக்டர் a க்கும் b க்கும் இடைப்பட்ட கோணம் நான் என்ன எடுத்துர்க்கேன் θ ஓகே சோ b வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா -b வெக்டர் என்ன இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் டிகிரி 180 டிகிரில இருக்கும் சோ இந்த டைரக்ஷன்ல சோ இப்போ இது என்னது -b வெக்டர் ஓகே சோ a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் θ அப்படினா a வெக்டருக்கும் -b வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும் டோட்டல் 180 அப்படினா இது θ அப்படினா இதோட வேல்யூ என்ன இருக்கும் 180 minus θ சொல்லலாமா once θ வேல்யூ பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் θ is equal to 180 minus θ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா எனக்கு தொகுபயன் வெக்டர் கால்குலேட் பண்ணலாம் சோ தொகுபயன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் a வெக்டருக்கும் -b வெக்டருக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல எனக்கு தொகுபயன் வெக்டர் எனக்கு இருக்கு சோ அப்படினா தொகுபயன் வெக்டருக்கான ஃபார்முலா என்ன r is equal to under root a square plus b square plus 2ab cos theta பதிலா என்ன இருக்கும் theta 180 minus theta so cos 180 minus theta ஓட வேல்யூ என்னது minus cos theta நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் so under root a square plus b square minus because cos 180 minus theta minus cos theta minus 2ab cos theta so எனக்கு என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் a க்கும் r க்கும் இடைப்பட்ட கோணத்தை நான் கால்குலேட் பண்ணனும் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணா a பார் இது -b பார் இது ரிசல்டன்ட் வெக்டர் b r தொகுபயன் வெக்டர் இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன கால்குலேட் பண்ணனும் ஆல்பா னு சொல்றோம் சோ ஆல்பா எப்படி கால்குலேட் பண்ணலாம் tan alpha is equal to b sin theta divided by b cos theta plus a இல்லையா சோ இங்க theta க்கு பதிலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 180 minus theta நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ once இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா b sin 180 minus theta divided by a plus b
cos 180 minus theta. Sin 180 minus theta, what a value? Sin theta. Cos 180 what a value? Cos 180 minus theta what a value? Minus cos theta. So if I substitute panna b sin theta divided by a minus b cos theta. Same paranga ingoda minus value idoda minus value mattum da change aayirukku. So tan alpha what a value? So the base study problem paakalam. First problem, car ஒன்று கிழக்கு நோக்கி 10 மீட்டர் per second மீட்டர் per வினாடி வேகத்தில் இயங்குகிறது. பின் வடக்கு நோக்கி திருப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் அதே வேகத்தில் இயங்குகிறது எனில் திசை வேகத்தின் மாற்றத்தை காண்க. இது क्वेश्चन. சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ எனக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? திசை தெரிஞ்சிருக்கணும். சோ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, மேற்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, கார் ஒன்று கிழக்கு நோக்கி 10 மீட்டர் per வினாடி வேகத்துல போயிட்டு பின் வடக்கு நோக்கி திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. வடக்கு அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல திருப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் அதே வேகத்தில் தொடர்கிறதுனா 10 மீட்டர் per செகண்ட். அப்படின்னா நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் நான் கால்குலேட். திசை வேகத்தின் மாற்றம் அப்படின்னா டிஃபரன்ஸ் கழித்தல். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா v is equal to இது v1, இது என்னது? இனிஷியல், இது ஃபைனல் v2. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v2 minus v1. சோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா v2 plus minus of v1 அப்படின்னா இது என்ன? மைனஸ் அப்படின்னா அதுக்கு எதிர் திசை. சோ எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன் v1 இந்த டைரக்ஷன், v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இது 10 மீட்டர் per செகண்ட், இது என்னது? 10 மீட்டர் per செகண்ட். ரிசல்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ரிசல்ட்டோட வேல்யூ இருக்கும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? தொகுபயன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் n ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். சோ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 2 times 10 ஸ்கொயர். சோ எனக்கு கிடைச்சிரும் 10 root 2. இது என்னது? தொகுபயன் வெக்டர். அப்படினா எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னா வடக்கு மேற்கு திசை. சோ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா வட மேற்கு திசை. சால்வ் பண்ணிடலாம். சோ சேம் ப்ராப்ளம். ஓகே, ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். சேம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓகே, சோ 20 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி இருக்கு மீட்டர் per செகண்ட். தென் என்ன இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பின் மேற்கு நோக்கி திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. மேற்கு அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல திருப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் அதே திசை வேகத்தில் இயங்குகிறது, அதே வேகத்தில் இயங்குகிறது 10 மீட்டர் per செகண்ட். சோ நான் இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? v is equal to delta v is equal to v2 minus v1. சோ இது என்னது? v1, இது v2. சோ v1 ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். v2 v1 ஓட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ரிசல்டன்ட் தொகுபயன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எப்படி சால்வ் பண்ணலாம்? டெல்டா v is equal to ரிசல்டன்ட் வெக்டர் அண்டர் ரூட். ஓகே, சோ இது என்ன கிடைச்சிரும்? 20 மீட்டர் per செகண்ட். 20 மீட்டர் per செகண்ட் என்ன கிடைச்சிரும்? 20 ஸ்கொயர் plus 20 ஸ்கொயர் என்ன கிடைச்சிரும்? 2 times 20 ஸ்கொயர். சோ 20 root 2 மீட்டர் per செகண்ட். இது என்ன கிடைக்கும்? திசை வேகத்தின் மாற்றம். இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கு இப்ப கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க மேற்கு, இங்க தெற்கு. சோ என்ன சொல்லலாம்? தென் மேற்குன்னு சொல்லலாம். மேற்கு திசையில்
அதோட எண் மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க எண் மதிப்பு என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 20 மீட்டர் per செகண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் 10 வேகத்துல இயங்கும் அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம் துகளொன்று வட்டப்பாதையில் 10 மீட்டர் per செகண்ட் என்ற வேகத்தில் கிழக்கு நோக்கி இயங்குகிறது சோ எந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இந்த பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க அதன் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க நான் திசை வேகத்துல மாற்றத்தை காணணும் என்னென்ன கேஸ் கொடுத்திருக்காங்க 1/4 சுற்றா இருக்கும்போது 1/2 சுற்றா இருக்கும்போது 3/4 சுற்றா இருக்கும்போது fourth என்ன அப்படின்னா ஒரு சுற்றுக்கான திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை காணணும் இப்போ 1/4 சுற்று அப்படின்னா எங்க இருக்கும் இந்த பாயிண்ட்ல இருக்கும் இது இனிஷியல் பாயிண்ட் 1/4 சொல்லும்போது எங்க இருக்கும் இந்த பாயிண்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1/2 அப்படின்னா எங்க இருக்கும் அரை வட்டத்துல இருக்கும் செகண்ட் பாயிண்ட் 3/4 இருக்கும்போது எந்த பாயிண்ட் இருக்கும் தேர்ட் பாயிண்ட் 4/4 பாயிண்ட் ஒரு சுற்றா இருக்கும்போது எந்த பாயிண்ட் இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட் அப்படினா நான் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை கால்குலேட் பண்ணனும் சோ டெல்டா v v2 v1 நான் கால்குலேட் பண்ணனும் சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் v2 v1 நான் கால்குலேட் ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1/4 சுற்றா இருக்கும்போது அதோட திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க so v1 எந்த டைரக்ஷன் 1/4 சொல்லும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் so initial v1 so 1/4 ஆ இருக்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் v2 so நான் செப்பரேட்டா எடுத்தேன் அப்படினா இது v1 இது எங்க இருக்கும் v2 ல இருக்கும் பட் டெல்டா v எப்படி கால்குலேட் பண்ணலாம் v2 v1 so மைனஸ்ங்கிறது என்ன அப்படினா இதுக்கு v1 க்கு எதிர் திசை v1 க்கு எதிர் திசை எந்த திசையில இருக்கும் இந்த திசையில இருக்கும் so தொகுபயன் திசையில இந்த திசை இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இதோட வேல்யூ v2 ஓட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் v1 ஓட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் சோ தொகுபயன் திசை வேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம் டெல்டா v is equal to under root 10 square plus 10 square சோ என்ன கிடைச்சிரும் சோ root 2 into 10 square என்னதான் 10 root 2 சோ எனக்கு மேக்னிட்யூட் கிடைச்சிச்சு நான் எப்படி டைரக்ஷனை கால்குலேட் பண்ணலாம் சோ அதுக்காக நான் யூஸ் பண்ணனும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படினா எந்த டைரக்ஷன்ல இருக்கு சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு சோ வட மேற்கு திசை சோ 1/4 சுற்றுல இருக்கும்போது எந்த திசையில இருக்கும் தொகுபயன் திசை வேகம் வடமேற்கு அதோட எண் மதிப்பு என்னவா இருக்கும் 10 ரூட் செகண்ட் கண்டிஷன் 1/2 சுற்றா இருக்கும்போது 1/2 சுற்று இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இனிஷியலா எங்க இருக்கு இந்த திசையில இருக்கு கிழக்கு நோக்கி 1/2 சுற்றா இருக்கும்போது எங்க வந்துரும் இந்த திசையில வந்துரும் v2 சோ திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் v2 is equal delta v is equal to v2 v1 அப்படினா v2 இந்த v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு v சொல்லும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இது v2 இதுவும் என்ன இருக்கும் v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் சேம் டைரக்ஷன் எந்த திசையில இருக்கும் மேற்கு நோக்கி இருக்கும் சோ அப்படினா ரிசல்டன்ட் வேல்யூ என்ன கிடைச்சிரும் 10 மேற்கு நோக்கி பிளஸ் v1 என்ன 10 எந்த திசையில இருக்கு மேற்கு நோக்கி என்ன கிடைச்சிரும் 20 மேற்கு நோக்கி திசையில 1/2 செகண்ட் தேர்ட் கண்டிஷன் 3/4 சுற்றா இருக்கும்போது என்ன வேல்யூ பார்க்கலாம் சோ 3/4 சுற்று சொல்லும்போது எங்க இருக்கும் இனிஷியல் v1 10 மீட்டர் per செகண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு 3/4 சொல்லும்போது எந்த குவாட்ரன்ட்ல வரும் 3/4 சொல்லும்போது இந்த பாயிண்ட்ல இருக்கு வந்துரும் தேர்ட் பாயிண்ட் சோ v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் v2 10 மீட்டர் per செகண்ட் ஓகே v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் சோ v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் சோ ரிசல்டன்ட் தொகுபயன் திசையில எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல சோ v2 ஓடது 10 மீட்டர் per செகண்ட் v1 ஓடது 10 மீட்டர் per செகண்ட் சோ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா தொகுபயன் திசையில எப்படி கால்குலேட் பண்ணலாம் 10 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் என்ன கிடைச்சிரும் 10 root 2 மீட்டர் per செகண்ட் சோ எந்த திசை எந்த வேகத்துல பார்க்கணும் சோ இது வேகம் கிடைச்சிருச்சு எந்த திசைன்னு பார்க்கணும் எந்த திசை இது கிழக்கு தெற்கு திசை இது மேற்கு திசை சோ அப்படினா ரிசல்டன்ட் வெக்டர் என்ன இருக்கு 10 மேற்கு திசை 10 root 2 ங்கிறது என்ன எண் மதிப்பு திசை வேகத்தின் எண் மதிப்பு எந்த திசை தென் மேற்குல சோ fourth point
ஒரு சுற்றா இருக்கும்போது என்ன வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சுற்று சொல்லும்போது v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன். v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சேம் டைரக்ஷன் v2. அப்படினா சேஞ்ச் இன் திசைவேகத்தில் மாற்றம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், v2 minus v1. so v2 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, minus v1 னா ஆப்போசிட் டைரக்ஷன், v2 minus v1 அப்படினா இந்த டைரக்ஷன். so ரெண்டும் எந்த திசையில இருக்கு, எதிரெதிர் திசையில இருக்கு. so என்ன கிடைச்சிரும், 10 minus 10 என்ன கிடைச்சிரும், 0 எனக்கு கிடைச்சிரும். அப்படினா ஒரு முழுமையான சுற்றுல திசைவேகத்தின் மதிப்பு என்ன இருக்கும், is equal to 0. ஏன் அப்படினா இடப்பெயர்ச்சியின் மதிப்பு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். once இடப்பெயர்ச்சி திசைவேகத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், திசைவேகம் is equal to இடப்பெயர்ச்சி by time காலம். அப்படினா இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படினா முடிவு மைனஸ் தொடக்கம். சோ முடிவு மைனஸ் தொடக்கம் சொல்லும்போது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் இருக்கனால சோ இடப்பெயர்ச்சி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். திசைவேகம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சோ அதனால தான் ஒரு சுற்றா இருக்கும்போது திசைவேகத்தின் மதிப்பு என்ன இருக்கும், 0 ஆ இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி சேம் ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் 10 நான் என்ன கொடுத்திருக்கேன், 20 சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1/4 சுற்றா இருக்கும்போது என்ன இருக்கும், டெல்டா v2 minus v1. சோ என்ன கிடைச்சிரும், 20. ஓகே, மைனஸ் வரும்போது எந்த திசையில இருக்கும், இந்த திசையில இருக்கும். சோ v2ங்கிறது எந்த திசையில, v1 எந்த திசையில இருக்கும், v2ங்கிறது எந்த திசையில இருக்கு, இந்த திசை. மைனஸ் v1 சொல்லும்போது இதுக்கு எதிர் திசையில இருக்கும். அப்ப நான் என்ன வேல்யூ வந்துரும், சோ 20 மீட்டர் per second 1/2 சுற்றுல இருக்கும்போது so v2 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன். v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன். டெல்டா v2 minus v1 னா இதுக்கு ஆப்போசிட். okay, v1 is equal to 20 meter per second. so v2 is equal to 20 meter per second. okay, எனக்கு என்ன கிடைச்சிரும், 40 meter per second. so எந்த திசை, மேற்கு திசை. okay, third condition 3/4 ஆ இருக்கும்போது என்ன வேல்யூ, third condition 3/4 இருக்கும்போது 3/4 ஆ இருக்கும்போது இது பாயிண்ட். சோ downward v2ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ டெல்டா v எப்படி கால்குலேட் பண்ணலாம், v2 minus v1. சோ v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் சொல்லும்போது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ என்ன வேல்யூ, 20 meter per second. சோ v2 என்ன, 20 meter per second. சோ தொகுபயன் திசைவேகம் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இது மேற்கு, இது தெற்கு. சோ எந்த டைரக்ஷன்ல இருக்கும், தென்மேற்கு. So magnitude எப்படி கால்குலேட், n மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம், root under 20 square plus 20 square. so என்ன கிடைக்கும், 20 root 2. சேம் fourth சொல்லும்போது என்ன இருக்கும், ஒரு சுற்றா இருக்கும்போது திசைவேகத்துல என்ன இருக்கும், delta v is equal to 0. ஓகே, சோ நீங்க கேட்கலாம், நான் திசைவேகம் 20 நான் எல்லா இடத்துலயுமே 20 நான் போட்டுருக்கேன். ஏன்னா சீரான வேகத்துல இருக்கும்போது துகளோட வேகத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இரண்டு வெக்டர்களின் எண் மதிப்பு கூடுதல் அவற்றின் எண் மதிப்பின் வேறுபாடுகளுக்கு சமம் எனில் அவற்றின் வெக்டரை காண்க. சோ எண் மதிப்பின் கூடுதல், இரண்டு வெக்டர் நான் எடுத்துட்டேன், a b ஓட வெக்டர் கிட்டத்தட்ட இரண்டு வெக்டர்களின் கூடுதல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இரண்டு வெக்டர்களின் வேறுபாடுகள் எண் மதிப்பின் வேறுபாடுகளுக்கு சமம் எனில் இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தை நான் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நான் a plus b மாடுலஸ் எப்படி எழுதலாம், under root a square plus b square plus 2ab cos theta. சேம் இத நான் எழுதலாம், a square plus b square minus 2ab cos theta. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். தென் என்ன இருக்கும், a square plus b square plus 2ab cos theta. so a square plus b square minus 2ab cos theta. so a b cancel. ஓகே, எனக்கு என்ன கிடைக்கும், so minus ab cos theta. so இங்க மைனஸ் இங்க வந்துருச்சு அப்படினா என்ன இருக்கும், 4ab cos theta is equal to 0. so இதோட இந்த 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைச்சிரும், உங்களுக்கு 0. cos theta is equal to 0. cos எந்த வேல்யூ உங்களுக்கு 0 கிடைக்கும், theta is equal to 90 degree. ஓரளவு வெக்டரின் வேறுபாடு ஓரளவு வெக்டர் எனில் வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தை. இந்த ப்ராப்ளம் JEE ஓட ப்ராப்ளம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ இரண்டு a வெக்டர் எடுத்துட்டேன், b வெக்டர் ரெண்டு வெக்டர், இது ரெண்டு வெக்டரோட
மேக்னிடியூட் என்ன 1. அதான் ஒரு அலகு வெக்டரோட வேல்யூ. அதோட வேறுபாடும் என்ன இருக்கு அப்படின்னா ஓரளவு வெக்டர் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் தொகுபயன் வெக்டரா a மைனஸ் b என்ன கிடைச்சிருக்கு எல்லாமே 1 அப்படின்னா ஆங்கிள் நான் கோணத்தை நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ r வெக்டர் அண்டர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் சாரி மைனஸ் ab cos theta. சோ நான் என்ன சொல்லலாம் r ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் minus ab cos theta. ஓகே இதெல்லாமே ஓரளவு வெக்டர். சோ ஓரளவு வெக்டர் அப்படினா நான் மாடுலஸ் எடுத்தனா இந்த வேல்யூ கிடைச்சிரும் 1. இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தாலும் 1. இதுக்கு மாடுலஸ் 2 1 into 1 cos theta. சோ எனக்கு என்ன கிடைச்சிரும் 2 1 minus 2 cos theta. சோ இது இந்த சைடு வந்து ஷேர் பண்ணா என்ன கிடைச்சிரும் minus 1 minus 2 cos theta. So 2 2 cancel and 1 by 2 cos theta. Cos theta, theta is equal to cos inverse of 1 by 2. So cos எந்த வேல்யூ 1 by 2 வரும் 60 cos 60. Okay, is equal to என்ன கார் ஒன்று கிழக்கு நோக்கி 5 மீட்டர் per second வேகத்தில் இயங்குகிறது எனில் ஓகே சோ அது 2 வினாடியில் திருப்பத்தை ஏற்படுத்தி வடக்கு நோக்கி அதே வேகத்தில் பயணிக்கிறது எனில் அதன் முடுக்கத்தை காண்க. சோ முடுக்கங்கிறது என்ன அப்படின்னா a is equal to திசை வேகம் மாறும் வேகம் v2 minus v1 divided by t2 minus t1. சோ கொடுத்துட்டாங்க t2 minus t1 என்ன கொடுத்திருக்காங்க 2 வினாடி கொடுத்துட்டாங்க. t2 minus t1 என்ன கொடுத்திருக்காங்க 2 வினாடி. நான் என்ன கால்குலேட் பண்ணனும் v2 minus v1 கால்குலேட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் எந்த திசையில் இருக்கு கிழக்கு நோக்கி இருக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. சோ கிழக்கு நோக்கி எந்த திசையில் இருக்கு கிழக்கு நோக்கி v1 5 மீட்டர் per second ல இயங்குது. அதுக்கப்புறம் எந்த திசையில இருக்கு வடக்கு நோக்கி அப்படினா இந்த டைரக்ஷன். சோ v2 is equal to 5 மீட்டர் per second. அதே திசையில இருக்கு. சோ நான் எப்படி கால்குலேட் திசை வேகம் எப்படி மாறுறது கால்குலேட் பண்ணலாம் v2 minus v1. v2ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு சோ இந்த டைரக்ஷன் v1 minus v1 v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு minus v1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு அதுக்கு ஆப்போசிட். சோ v2 5 meter per second v1 5 meter per second தொகுபயன் என்ன இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ delta v modulus is equal to 5 square plus 5 square. so என்னடலாம் 2 times 25 so என்னடலாம் 5 root 2 meter per second. so இதோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு delta v2 minus v1 என்ன கிடைச்சிச்சு 5 root 2. so எந்த திசையில இருக்கு so வட மேற்கு திசை ஓகே சோ எனக்கு திசை வேகம் திசை வேகம் என்ன மாறுச்சுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். சோ டிவைடட் பை டைம் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படினா எனக்கு கிடைச்சிரும் எனக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். சோ இத நான் கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 5 divided by √2. சோ எந்த திசையில இருக்கும் வட மேற்கு திசையில இருக்கும். ஓகே வரைக்கும் என்ன டிஸ்கஷன் பண்ணோம் வெக்டர் குறிப்பிடுதல் டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வெக்டர் கழித்தல் டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கான்செப்ட் என்ன ஆகும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ.